இந்த தேர்தலில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தோல்வியா வெற்றியா? துலாம் ராசிக்கு வெற்றி. உலகத்துல யாருமே புரிஞ்சிக்க முடியாத குணாதிசயம் உடையவர்கள் விருச்சக ராசிக்காரர். இப்ப கமல்ஹாசன் சார் பேசுறது யாருக்குமே புரியாது. அரசியல் வாழ்க்கையில இவங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும், குடும்ப வாழ்க்கையில இவங்களுக்கு யோகம் கொடுக்காது, இதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும். முற்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பு. எவ்வளோ சிரிச்சாரோ அவ்வளவும் கஷ்டப்படுவார், இவர் எவ்வளோ வருத்தப்பட்டாரோ அவ்வளவும் சந்தோஷப்படுவார். இது ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காரு. இவங்க கூட இருக்கிறவங்களால தான் கெட்டு போகும் இவருடைய பாட்டு. அவங்களே குழி பறிச்சிடுவாங்க, அவர் மேல வளர விடாம. சனிக்கு நீங்க இவ்வளவு சிறப்புகள் சொல்றீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சனி பிடிச்சதுன்னா 7.5 வருஷம் நம்மள ஆட்டி படைக்கும், அந்த கஷ்டம் 7.5 வருஷம் இருக்கும், நம்ம பாடுபடணும். பாத சனி முடிந்து அது போற வரைக்குமே நமக்கு துன்ப காலம் தான், சோதனை தான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதாவது ஒருத்தர் முன் செய்ததும், அதாவது ஒரு வினைன்றது எப்படின்னா, முன் செய்ததும் இவன் செய்ததும் இவன் பின் செய்வதும், இப்போ நம்ம செஞ்சது செய்ய போகிறது இவ்வளத்துக்கும் நமக்கு சரியாக நம்ம வாழ்க்கையை செதுக்கி கொடுக்கறது சனி தான் கொடுத்துரும். அப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச சனி தசையில் நம்ம யாருன்னு தெரியும், நம்ம கூடக்கிறவங்க யாருன்னு தெரியும், இந்த உலகம் எப்படின்றதும் தெரிஞ்சிடும். இந்த மூணுத்தையும் தெரிய வைக்கிறது சனி மட்டும்தான். ஏன்னா இந்த உலகத்திலேயே 10 கர்மத்துக்கும் லாபத்துக்கும் அவரே அதிபதியாகிறாரு. அதாவது மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் இந்த சனியே ஆதிபத்தியம். மற்ற எல்லா கிரகமும் அது போல் இல்லை. இது 10, 11 எடுத்துக்கும். அவர் ஒருத்தர் செஞ்ச வினைக்கு செஞ்சதுக்கு வேலைக்கு லாபம் சனி, அதுக்கு கூலி அவர் தான் கொடுப்பார். அதனால் 360 டிகிரி இந்த உலகத்துடைய சுற்றுல 360 டிகிரியும் இந்த சனிக்குள்ளேயே அடங்கிடும். சுற்றி வந்தால் இதில் ஆரம்பித்து இதுலேயே முடிஞ்சிடும். அதனால் சனியுடைய செயல்பாடு தான் கர்மம், அந்த கர்மத்துடைய செயல்பாடு தான் மனுஷ வாழ்க்கை. அது அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆண்டவனாக இருந்தாலும் இதுதான். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்ற மாதிரி அவங்கவுங்க செய்யறத அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க. அதாவது மற்றவங்க எதுவுமே தரல, நம்ம தான் போய் எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும். நல்லது கெட்டதை நம்ம தான் தேடி நம்மளுடைய ஆசையால நம்ம போய் அதை எடுத்துக்கிறோம். அதுதானே தவிர உண்மையே ஒன்றும் இல்லை. இப்ப 12 ராசிகள்ல சிறப்பா சிம்மம் சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்காரவங்க நாட்டை ஆளுவாங்க, அவங்க ராஜயோகத்துல இருப்பாங்க, சிங்கம் மாதிரி அவங்க ஆள்ற இடத்துல இருப்பாங்க, அடங்கி போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இருக்கிற அரசியல்வாதி எல்லாருக்குமே சிம்ம ராசியா இருக்குமா சார்? அப்படி இல்லை. சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு 7ஆம் இடம்ன்றது அவங்களுக்கு பகையாயிடும். சிம்ம ராசிக்கு கல்யாணம் பண்ணி யோகம் இருக்காது. பெரிய தலைவராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வாழ்ந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. சிம்மம் ஆளுகின்ற யோகத்தை கொடுக்கும். சிம்மத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒரு வீட்டையே தாங்குகின்ற யோகத்தை அங்கே கொடுத்துருவோம். 2வது மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் அடக்கி ஆளுகின்ற பெரிய திறமை உடைய நட்சத்திரமாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய சுய வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், நிம்மதி இல்லாத இருக்கும். இது போல் சிம்ம ராசிக்கு இவ்வளோ சிறப்பு. இந்த சிம்மத்தில் இருக்கிற பூர நட்சத்திரம் அது ரொம்ப அழகான நட்சத்திரம். ஒரு வாழ்க்கை உயர்வு தன்மை எல்லாமே இருக்கும். ஏன்னா இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் புண்ணியமான ராசி எதுன்னு கேட்டால் இந்த 5 ராசியில சிம்ம ராசி தான் புண்ணியம். 12ல் 5வது ராசி சிம்மம், புண்ணியமான ராசி. நல்ல புண்ணியம் பண்ணிக்கிறவங்க இந்த ராசியில பிறப்பாங்க. ஆனா நீங்க அப்ப கூட சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கஷ்டத்துல தான் இருப்பாங்க. மற்றவங்களுக்காக அவங்களுடைய குறைக்காகவும் இவங்க வாழ்க்கையை விட்டுடுவாங்க. அங்கதான் பிரச்சனை வரும். உதவி செய்வாங்க, இவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது, இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி மற்றவங்க இவங்களுக்கு நன்றியா இருக்க மாட்டாங்களே, அதானே பிரச்சனை. அப்ப என்ன ஆகுது, இவங்க செய்யறதுக்கு தான் மற்றவங்களுக்கு செய்வாங்க உதவி,
மற்றவங்களுக்கு இவங்களால பிரயோஜனப்படாது, இவங்க குடும்பம் இவங்களுக்கு பிரயோஜனப்படாது. ரெண்டாவது இவங்க யார் கல்யாணம் பண்ணிக்கினாங்களோ அவங்களால இவங்க வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. இது அமைப்பு. ஓகே சார். இப்ப முதல் ராசியான மேஷம், இந்த ஆமா. மேஷம் ராசியில இருக்கிறவங்க எப்படிப்பட்ட நபர்களா இருப்பாங்க? ம். இப்ப அரசியல் தலைவர்களுக்கு இந்த மேஷ ராசி இருந்தா எந்த வகையில இந்த ராசி அவர்களுக்கு இந்த தேர்தல்ல உதவி செய்யும்? இப்போ மேஷராசி, இப்போ மேஷராசியை பற்றி பார்க்கும்பொழுது ரொம்ப யோகமான ராசி, அறிவான ராசி இந்த மேஷராசி. இது ஒரு பெரிய சிறப்புள்ள ராசி. அறிவான ராசி. இந்த ராசிக்கு வந்து சனி ரொம்ப அழகாக வேலை செய்வார். கர்மாதிபதியும் சனி, லாபாதிபதியும் சனி. ஆனால் இந்த ராசிக்கு அவர் பகை. ஆனால் வந்து இவங்க அரசியலில் பெரிய தலைவராகிடுவாங்க. அரசியலில் பெரிய பதவியெல்லாம் இந்த மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய சொல்லுக்கு நிறைய பேர் வந்து கட்டுப்படுவாங்க. இதெல்லாம் இருக்கும். அதிகாரம் வந்து இந்த ராசிக்கு உண்டானது. ஓகே சார். அதனால இந்த ராசி, இப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 12ல் வந்து சனி இருக்க சொல்ல வந்து இவங்களுக்கு அரசியலில் யோகம் கிடைக்கும். இந்த வருகின்ற அரசியல்ல இப்போ யாருன்னா அரசியல் இந்த மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அரசியல்ல யோகம் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரமா இருக்கிறவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். ரிஷப ராசி எந்த அளவுக்கு வேலை செய்யும்? இப்போ ரிஷப ராசியை பற்றி பார்க்கும்போது சனிக்கு ரொம்ப விருப்பமான ராசி ரிஷப ராசி தான். விருப்பமான ராசினா உதவி செய்யும். ரொம்ப நண்பர், அதாவது நட்பு, ரொம்ப நண்பர் அவருக்கு அந்த ராசி வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த சனி பார்க்கும். அப்ப ரிஷப ராசிக்காரர்களை சனி வந்து தீண்டாது, எந்த கெட்டதும் கொடுக்காது. அதாவது தீண்டாது இது பண்ண, அதாவது அவர்களை ரொம்ப பிடிக்கும். அவர் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே அது கூடயே பார்த்துக்கினே இருக்கும். மன்னிச்சு விட்டுரும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப கர்மா வந்து மத்த ராசிக்காரர்களுக்கு பொதுவா மதிங்காது. அதாவது ரொம்ப பிடிச்ச ராசியை தான் ரொம்ப தொல்லை பண்ணிக்கினே இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ராசி உடையவர்களுக்கு பொருள் பற்று அதிகமானவங்க. இந்த ரிஷப ராசிக்கிறவங்களுக்கு பொருள் பற்று அதிகம். பெரிய ஞானி அவங்களும் இந்த ரிஷப ராசி தான். இவங்க மட்டும் பொருள் மேலே எது மேலேயும் பற்று இல்லாத போயிட்டாங்கன்னா இவங்க தான் பெரிய ஞானி ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்கு மட்டும்தான் தர்ம கர்மாதிபதி சனி ஆவார். இது வேற எந்த ராசிக்கும் இந்த சிறப்பு கிடையாது. ரிஷபத்திற்கு ஒரு சிறப்புனா தர்ம கர்ம யோகம் கொடுக்கிறவர் சனி. அவர் நண்பனாகி அவரே வந்து இப்போ இருக்க சொல்ல வந்து லாபத்தில் போய் இருக்க சொல்ல வந்து இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க அவங்க வெற்றி பெறுவார்கள். இந்த இந்த இப்போ இருக்கிற நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷனில் ரிஷபராசியாக இருக்கவங்க வெற்றி உண்டு. இப்ப வேட்பாளர்கள் இப்ப தொகுதிக்கு போகலன்னா கூட சனி அவங்களுடைய நண்பர் என்ற அந்த காரணத்தினால அவர் உதவி செஞ்சு, ஏன்னா இந்த ராசிக்கிறவங்களுக்கு வந்து மக்களுடைய செல்வாக்கும் மக்களை கவரக்கூடிய தன்மையும் இந்த ரிஷபத்துக்கு உண்டு. அதனால வந்து இந்த ராசி இருக்கிறவங்களுக்கு வந்து மக்கள் வந்து செல்வாக்கா இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நிக்க சொல்ல அவங்களுக்கு வந்து ஓட்டு போவாங்க. ஓகே சார். இப்ப அடுத்ததா மிதுனம். மிதுனம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய கிரகங்கள் மிதுன ராசி எவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க? ரொம்ப அறிவு உள்ள ராசி மிதுன ராசின்னுவாங்க. அறிவு, ஏன்னா அறிவுக்குரிய கிரகமே வந்து புதன். அந்த புதன் உள்ள இந்த மிதுன ராசியில இப்போ வந்து மிதுனத்துக்கு சிறப்பு. குரு மிதுனத்துல இருக்கிறாரு. குருவோடைய சனியோடைய பார்வை போய் இப்ப குருவோட பார்வை வந்து குரு அந்த ராசிலேயே இருக்கிறாரு. ராசிலேயே இருக்கிறாரு. இருக்க சொல்ல வந்து இப்ப என்ன பண்ணணும்னா மக்கள் தொடர்பு. இவங்க வந்து இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க வந்து மக்களுடைய தொடர்பு அதிகமா இருக்கும். அப்படி உள்ள வேலையை தொழிலாக இவங்க செய்வாங்க. இவங்க வந்து இப்போ இந்த அரசியலில் வந்து முயற்சி இவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதாவது இவங்க உழைப்ப போட்டாதான் ஆமாம், மக்களை போய் அடிக்கடிக்கு இவங்க போய் பார்க்கும்போது இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இவங்க அறிவால் யோசனை பண்ணுறதோட நேரடியாக போயிட்டு மக்களை சந்திச்சாங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்கள் வெற்றி பெறுவார்கள். கடின உழைப்பு அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்ப அடுத்ததா கடக ராசி. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த தேர்தல்ல எந்த மாதிரியான இடம் கிடைக்கும்? இப்போ கடக ராசியில பார்க்கும்போது பெரிய தலைவர்லாம் கடக ராசியில் தான் இருக்கிறாங்க. கடக ராசிக்கு சிறப்பு, அதாவது சொல்லுவாங்களாம் கடகம் இருக்கிறதுலே சுகமான ராசி கடக ராசி.
இந்த கடகராசியில் இருக்கிற வந்து சனியுடைய நட்சத்திரமும் இருக்குது, புதனுடைய நட்சத்திரமும் இருக்குது, குருவுடைய நட்சத்திரமும் இருக்குது இந்த கடகத்துக்கு. 3 நட்சத்திரமும் ஒரே ராசியில இருக்குது. ஆமா, இதுல இருக்க சொல்ல அதனாலதான் இது சுகமான ராசின்னுட்டாங்க. தலைவர்களுக்கெல்லாம் இந்த கடக ராசி தான் இருக்கு. கடகராசி ரொம்ப நண்டு வந்து வலையிலே இருக்கும். நண்டு நேரா போகாது, எப்பவுமே ஒரு சைடாவே தான் போகும். கழுத்தே இல்லாதது நண்டு. அதுடைய இந்த ராசி இவர்கள் வந்து எப்பயுமே இந்த கடக ராசிக்காரர்கள் ரொம்ப அறிவு திறன், சிந்திக்கிற, யூகிக்கிற திறன் ஜாஸ்தியானது கடகம். தனக்குன்னு சேர்த்துக்கிறது இது வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதாவது இவங்க ஹார்ட் ஒர்க் போட தேவையில்ல, கடின ஆமா, உழைப்பு போட இவங்க தேவையில்ல. அறிவு, இவங்க புத்தி, மதிக்காரகனான ஒரு மதின்றது வந்து மனம் அறிவு இதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் உள்ள ஒரு சந்திரனுடைய ராசி. அப்போ வந்து எல்லாரையும் நட்பா இருப்பாங்க, மற்றவங்களெல்லாம் ஈஸியா இவங்க வந்து இழுக்கக்கூடிய தன்மை உண்டு. இப்ப இந்த கடக ராசிக்காரர்கள் மத்தவங்களை ஈஸியா கவர்ந்து கவர்ந்து இழுத்துருவாங்க. எடுத்துருவாங்க. அப்படி இருக்கிறவங்க இவங்களுடைய வாழ்க்கை வந்து வாழ்க்கை துணைவி இவங்கள பிரச்சனை கொடுத்தாலும் இவங்களுக்கு வாழ்க்கையில வந்து சிறப்பான யோகம் கிடைத்து விடும். இவங்களுக்கு நல்ல கடினமா உழைக்க தேவையில்ல, உடல் உழைப்ப போட இவங்களுக்கு வந்து மற்றவங்களால இவங்களுக்கு யோகம் கிடைக்கும். இவங்களுக்கு அறிவாலேயே இவங்க ஜெயிச்சிடுவாங்க. ரொம்ப அருமையா அவங்களுடைய வேலைக்கு என்ன தேவைன்றத வந்து இவங்க யூகிச்சிருவாங்க. இதுதான் நமக்கு ஓணுன்றது அந்த வழியா இவங்க போவாங்க. அதனால இது கடகராசி சிறப்பு. பெரிய தலைவர்ல கடகத்துல வருவாங்க, நல்லா இருப்பாங்க. இப்ப அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரவங்க வந்து காதல் கலையில வல்லவங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தேர்தல் கலையில அவங்க வல்லவங்களா இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா கன்னி சிறப்புள்ளது. தான் ராசியிலேயே தான் உச்சம் பெறுகிறது வேற எந்த கிரகமும் பெறாது. அது வந்து புதன் மட்டும் இந்த கன்னியில பெறும். அறிவு, புத்திக்கும் காரகன் அறிவு, அறிவை அறியும் அறிவு இதுக்கு உண்டு, இந்த கன்னிக்கு உண்டு. ரொம்ப அழகான ஒரு அறிவு உண்டு, காதலும் உண்டு, கனவும் அதிகமாக உண்டு. இதுக்கு 2ஆம் இடம் வந்து சுக்கிரன், அதனால வந்து நட்பு ரொம்ப அதிகமாக உண்டு. அதனால் வந்து இந்த ரொம்ப விரும்பக்கூடிய தன்மை வந்து இந்த கன்னிக்கு உண்டு. ஏன்னா இந்த கன்னியில் இருக்கிற வந்து உத்தரமும் இருக்குது, அஸ்தமும் இருக்குது, நட்சத்திரம் பெயர்கள். ஆமாம், சித்திரையும் இருக்குது. இவங்களுடைய இயங்கும் தன்மையெல்லாம் அதிகம், ரொம்ப ரொம்ப இது. இவங்களுக்கு வந்து இந்த 12 ராசியில் 6ஆவது ராசி கன்னிராசி. மனமே ரோகம். இந்த மனம் வந்து ஒரு நிலையில நிற்காது இவங்களுக்கு. அதனால இந்த கன்னிராசி உடையவர்களுக்கு அவர்கள் வந்து மனசு என்ன நினைக்கிறதோ, புத்தி நினைக்கிறதோ விட்டுடுங்க, அவங்க மனசு நினைக்கிறபடியே போயின்னு இருப்பாங்க. அவங்க புத்தியுடைய செயல்பாடில் எப்போ நிற்கிறாங்களோ அவங்க பெரிய ஆளாயிடுவாங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கன்னிராசியில் இருக்கிறவங்க காசு பணம் நிறையா சேர்க்கணும், நாளைய பொழுதுக்கு எடுத்து வைக்கணும், நாளைக்கு நம்ம குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நிறைய அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 4 குரு, 7ஆம் இடமும் குரு. அவங்க சேர்க்கலனா கூட அவங்களுக்காக அவங்க தாயும் அவங்க வீட்லேயும் சேர்த்து வச்சுருவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற வீட்டிலேருந்தும் அவங்களுக்கு வந்துடும். இவங்க கேட்காதையும் மற்றவங்க இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால கிடைச்சிரும் இவங்களுக்கு. அதனால கன்னிங்க என்ன ஒண்ணுன்னா தான்றத ஒன்றத்தை மட்டும் அவங்க விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த அந்த எண்ணங்கள் மட்டும் இருக்கக்கூடாது, தான் என்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இந்த தேர்தல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு தோல்வியா வெற்றியா? துலாம் ராசிக்கு வெற்றி உண்டு, ரொம்ப சிறப்பான வெற்றி. அதாவது சனிக்கு உச்சமாகிற ராசி துலா ராசி தான். இது கலத்தர பாவத்துல சனி உச்சமாகும். புரியல சார் நீங்க. அதாவது எப்படி சொல்லலாம், 7ஆம் இடம்ன்றது வந்து துலாம் ராசி. இந்த 12 ராசியில 7ஆவது ராசி துலா ராசி. இந்த துலா ராசியில தான் சனி வந்து உச்சமாகும். இல்ல கன்னி ராசியில தானே நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க. கன்னி ராசியில வந்து புதன் உச்சமாகும், துலா ராசியில சனி உச்சமாகும். கர்மம் வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா கல்யாணம் பண்ண ஒண்ணுதான் ஒரு மனுஷனுக்கு ஆரம்பிச்சிது கர்மம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு கர்மா இல்ல. கர்மா 20 வயசுலயும் கல்யாணம் ஆகுது, 30 வயசுலயும் ஆகுதுல்ல சார். ஒரு கல்யாணம், அதாவது 7ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து ஒருத்தர் இவங்க கூட சேர்ந்து நான் கெட்டுட்டேன், இவங்க கல்யாணம் பண்ணி நான் ஏதோ ஆயிட்டேன்றது
ஏன்னா அது 7ஆம் இடம். பொதுவாக 7ஆம் இடம் வந்து இந்த காலச்சக்கரத்தில் வந்து இந்த துலா ராசி. இந்த ராசியில தான் வந்து சனியே உச்சம் பெறும். அப்படி ஆகும்போதுன்னா அந்த உச்சி ஏன் பெறுதுன்னா இந்த துலத்தில் அது வரும் கர்மஸ்தானம். அது கர்மாவை இங்கிருந்து ஆரம்பிக்கின்றது. உலகத்துடைய இயக்கமும் அந்த ராசியிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த ராசியில தான் வந்து செவ்வாவுடைய நட்சத்திரமும் ராகுவுடைய நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரமும் இந்த துலத்தில் இருக்குது. ஒரு மனிதனுடைய இயக்கமும் செயல்பாடும் அறிவும் எல்லாமே இந்த இதில் தான் ஆரம்பிச்சுன்னு வரும். அதனால் இந்த ராசி வந்து சனிக்கு ரொம்ப பிடிச்ச ராசி. இப்போ இருக்க சொல்ல குருவுடைய பார்வை இருக்குது. அதனால இந்த துலா ராசியில் இருக்கிறவங்க வெற்றி வாய்ப்பை பெறுவார்கள். இப்ப துலாம் ராசியில இருக்கிற வேட்பாளர்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதிகமா. குருவாலையும் சனியாலையும் அவங்க பார்வையினால அவங்க குரு வந்து குரு வந்து இந்த ராசிக்கு அவர் பாதகம் செஞ்சாலும் சனி வந்து பாதகம் செய்ய மாட்டாரு. அவர்களுக்கு சிறப்பு இருக்குது. வெற்றி வாய்ப்பு உண்டு. வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா கொடுப்பாருன்னு சொல்றீங்க. இருக்கிற ராசிலேயே 8வது ராசி, எட்டாத நிலையில இருக்கிற ராசி. உலகத்துல யாருமே புரிஞ்சிக்க முடியாத குணாதிசயம் உடையவர்கள் விருச்சக ராசிக்காரங்க தான். இப்ப கமல்ஹாசன் சார் பேசுறது யாருக்குமே புரியாது. அது மாதிரி இந்த விருச்சகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க மற்றவங்களை பத்தி நல்லா புரிஞ்சுப்பாங்க. அவங்கள தான் யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட அந்த ராசி இருக்கு. எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு யாராலையுமே தெரிஞ்சுக்க ஏன்னா அது சனியுடைய ஆதிபத்தியம் அதிகமா இருக்கிறது, புதனுடைய ஆதிபத்தியம் அதிகமா இருக்கிற இந்த ராசி ரொம்ப சிறப்பான ராசி அது. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ அரசியலில் எப்படி இருக்குது, யோகம் இருக்குதான்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து குடும்ப பிரச்சனையாவே குடும்ப இதுல நிலையில பிரச்சனை கொடுத்துரும். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். இப்போ குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து 2ஆம் இடம் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லாத இருக்குது. வரும் குரு பயிற்சியெல்லாம் ஆச்சுன்னா இவங்களுக்கு ஏதாவது இவங்களுக்கு வந்து குடும்ப நிலையில பிரச்சனையெல்லாம் கொடுக்கும். ஆனா இவங்களுக்கு வந்து பொது வாழ்க்கை சிறப்பு கொடுக்கும். இப்ப குடும்ப வாழ்க்கையில அவங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா கூட அரசியல் வாழ்க்கையில இவங்களுக்கு வந்து பெரிய யோகத்தை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில வந்து இவங்களுக்கு யோகம் கொடுக்காது. இதெல்லாம் வந்து பிரச்சனையை கொடுக்கும். இப்ப விருச்சக ராசிக்காரர்கள் எதை முக்கியமா நினைப்பாங்க? குடும்பத்தை முக்கியமா நினைப்பாங்களா இல்ல இந்த அரசியல் வாழ்க்கை தான் எனக்கு? அவங்க சுயநலமா யோசனை பண்ணுவாங்க. அப்படி இருப்பாங்க. அந்த அந்த ராசியுடைய குணாதிசயம் அது போல. அதனால் அந்த ராசியில் இருக்கிற வந்து சனியுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து இது மாதிரி பொது தேர்தல் பொது இதில் வந்து அவங்க இருந்தாங்கன்னா அதாவது தன் குடும்பம் இதெல்லாம் இல்லாத பொது காரியத்துக்காக அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு, பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும். இந்த விருச்சக ராசிக்கு தேடி வரும் பதவி. அப்ப விருச்சக ராசிக்காரர்கள் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா சுமூகமா முடிச்சிட்டு தேர்தல் பணியில ஈடுபடணும். அப்படி பண்ணா அதாவது அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் யோகம் உண்டு. அந்த அரசியல்ல முழு மூச்சா அவங்க வந்து ஈடுபடணும். தவிர அதுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். பிரச்சனை எதுவும் கொடுக்காம இருந்தாங்கன்னா இவங்க பெரிய தலைவர் ஆயிடுவாங்க விருச்சக ராசிக்காரர்கள். இப்ப அடுத்ததாக தனுஷ ராசிக்கு போகலாம் சார். அதுல இருக்கிற கட்டங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது? இப்போ இந்த தனுர் ராசி இருக்கிற ராசியிலே பாக்கியமான ராசி. இப்போ வந்து குருவும் பார்க்குது, குருவுடைய ராசி. சனியும் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. இப்போ இந்த தனுர் ராசியில் இருக்கிறவங்க மூல நட்சத்திரம், ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு அப்பாவோ இல்ல மாமனாரோ இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு பையனுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அப்பாவே அவங்க முழுங்கிடுவாங்க மூல நட்சத்திரக்காரன். ஏன்னா இந்த மூல நட்சத்திரத்துல ஒரு சிறப்பு இருக்குது. இந்த மூல நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆனா சிறப்பாயிடும். அதே ராசியில இருக்குது பூராட நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும். தனுஷ ராசி பூராடம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் 2 நட்சத்திரங்கள். மூல நட்சத்திரத்துக்கு கல்யாணம் ஆனா சிறப்பாகுது. பூராட நட்சத்திரத்துக்கு கல்யாணம் ஆனா வாழ்க்கையே வெறுப்பாயிடும். சிறப்பு வெறுப்பு. ஆமா, ரெண்டும் வந்து இந்த ஒரு ராசியில் தான் நிற்கும். வேற எதுலயும் இருக்க. இவங்க தான் ரொம்ப பயங்கரமானவங்க.
உலகத்திலேயே வந்து இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு வந்து வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஒருத்தர் இப்போ கொஞ்சம் பேசுறது கம்மியாக பேசுவார், ஒருத்தர் அதிகமாகவே பேசுவார். இதில் வந்து மூல நட்சத்திரம் சிறப்பு, பூராட நட்சத்திரம் வெறுப்பு. முற்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பு. எவ்வளோ சிரிச்சாரோ அவ்வளவும் கஷ்டப்படுவார், இவர் எவ்வளோ வருத்தப்பட்டாரோ அவ்வளவும் சந்தோஷப்படுவார். இது ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல உக்காந்துருக்கு. அப்ப அந்த கல்யாணத்துக்கும் இந்த ராசி நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் ரொம்ப இருக்கு. சம்பந்தம். இந்த தனுர் ராசிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கிறதுலே. அரசியலை நிர்மாணிக்கிறது, அரசியலை பற்றி பேசுறது, அரசியலில் வந்து ஒரு பதவியில் நிற்கிறது, கௌரவத்தில் நிற்கிறது, மாலை மரியாதையெல்லாம் பெறக்கூடியவங்க, ஒரு நிரந்தரமான ஒரு நிலையிலேயே நிற்கக்கூடியவங்க. இவ்வளோ பெரிய தலைவர், அந்த தலைவர் எவ்வளோ தலைவர் இருந்தாலும் அதில் ஒரு கௌரவமான ஒரு பதவி, இவ்வளவும் இந்த தனுர் ராசியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இப்ப திருமணத்தை பத்தி சொன்னீங்க. இப்ப தனுசு ராசிக்காரங்க அரசியல்ல வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சிறப்பா இருக்குமா இல்ல வெறுப்பா இருக்குமா? இந்த ராசிக்காரர்களுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்கும்போது இவங்களுக்கு பதவி எல்லாம் கிடைச்சிரும். இவங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் ஆணோ பெண்ணோ அவங்க முதல்ல இவங்கள மதிக்க மாட்டாங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ராசிக்காரங்களை மதிப்பாங்க. அவங்க யாரை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க அங்கே மட்டும் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. இது இந்த ராசியுடைய விதி. அரசியல்லையும் இது வந்து தொடருமா சார்? அரசியல்ல வந்து இவர்களுடைய கூட இருக்கிறவங்களே இவர்களுக்கு பதவி, இவங்க கூட இருக்கிறவங்களால தான் கெட்டு போகும் இவருடைய பதவியை. அவங்களே வந்து குழி பறிச்சிடுவாங்க, அவர் வந்து மேல வளர விடாம. ஆமா. ஆனா இவர் வந்து பதவியில இருப்பார், எப்பயுமே வந்து ஒரு கௌரவத்துல இருப்பார். கௌரவம் மட்டும் இருக்கும் இவருக்கு. கௌரவத்திலே இருந்து பயந்துகிட்டே இருக்கணும், என்ன நேரத்துல என்ன ஆகுமோ, எப்ப பதவி பறி போகுமோ அவர் ஒரு பதட்டத்திலே இருக்கணும். கௌரவத்துல இவர் இருப்பார். பெண்ணால் இவர்களுக்கு யோகம் அல்ல, யோகம் கிடையாது. பெண்ணால வந்து தனுசு ராசியில இருக்கிற பெண் அவங்களுக்கு சார் அவங்களுக்கு வந்து சிறப்பு கொடுக்கும். ஆனா வந்து இவங்க வாழ்க்கை நிலையில வந்து ஒரே மாதிரி தான். சிறப்புல பார்க்க சொல்ல இந்த ராசியில ஆணா இருக்க சொல்ல பெண்ணால வந்து அவங்களுக்கு சிறப்பு கொடுக்காது. தனுசு ராசி தான் ரொம்ப பாவம் போல. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சிரிப்பாங்க, அதுக்கப்புறம் அது வந்து மூல நட்சத்திரமா இருக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம்னா யோகம். பூராட நட்சத்திரத்துக்கு கல்யாணம்னா யோகம் இல்லை, ரோகம். ரோகம் அவ்வளவுதான். ரோதனை தான் அவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுத்துரும். ஓகே சார்.